Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sunsons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகிறது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. ஸோ அதை நான் சொல்கிறத நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு பிளைண்டாக என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ரூல் வந்து என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்எம்சி ரெக்கார்டிங் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டன் யூனிவர்சிட்டி பார்த்துலாம். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளையில் செல்லிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால இந்த ஹையை ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. 1 ஹவரில் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ரீஃபண்ட்மெண்ட்டு. ஆனால் மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல. அதனால் நம்ம 5 மினிட்லேயே கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த லோவை ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த லோவை எடுக்கிறான். ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. எகைன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஹைன்றது வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி போல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மூமெண்ட் அப்படின்றது நமக்கு ஏஷியனில் வந்து இருந்துச்சு. அப்போது இந்த ஹையை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போல. ஸோ லண்டனில் நான் நினச்ச மாதிரி லண்டனில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் மூமெண்ட்டை வந்து கொடுத்தான். ஸோ ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ லிக்விடிட்டி இல்லாதனால ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே செல் போச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வெயிட் பண்ணேன். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து எனக்கு நடக்கலை. அதனால் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆச்சு. இந்த ஸ்வீப் பண்ணது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வீப் பண்ணனால இந்த விக்கை நான் என்ட்ரி வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் என்ட்ரி வந்து எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம், அதாவது இங்கே மார்க்கெட் வந்து வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் என்னோட ஆர்டர் வந்து இந்த இடத்துல இப்படி இருந்த ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஸோ என்னோட டிபி எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவில் வைக்கல. இங்கே 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், டிபி வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து கீழே வந்து வந்துட்டான். ஆனால் எனக்கு நியூஸில் வந்து என்ன பண்ணிட்டான், பிரேக் ஈவன் கொடுத்துருந்தேன். நியூஸில் வந்து எனக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் ஹிட்டு. ஸோ அதனால் இந்த சப்ளை வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வீடியோலே வந்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த 1 ஹவர் சப்ளை, ஸோ அந்த 1 ஹவர் சப்ளை நமக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இதை வந்து பிரேக் பண்ணிடுவான். அந்த சப்ளைவை ரெஸ்பெக்ட் பண்ணி பிரேக் பண்ணிடுவான், இல்லைனா அப்படியே பிரேக் பண்ணிடுவான். ஓகேங்களா? ஸோ அது வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மேலே போயிட்டு பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியனோட லோவை எடுத்துட்டான், லண்டனோட ஹையை எடுத்துட்டான். ஓகேங்களா?
ஸோ இந்த ஏசியனோட லோ, லண்டனோட ஹை, ஏசியனோட ஹை இதெல்லாம் எடுத்தது இந்த ஒரு மூமெண்ட் தான். ஓகேங்களா? இந்த நியூயார்க்கில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மூமெண்ட். ஸோ அதனால நம்ம இந்த டிமாண்டை நோட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டை வந்து நோட் பண்ணியாச்சு. ஸோ நான் டிஸ்கார்டில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் செல் பண்ணுங்க, இதில் இருந்து பை பண்ணுங்க அப்படின்னு பை பண்ணி இந்த டாப் வரைக்கும், இந்த ஹை வரைக்கும் நம்ம டிபி வந்து புக் பண்ணலாம். இது வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பை செல்னா சும்மா போய் பை செல் கிடையாது, வித் கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, செல்லுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் நியூயார்க்கில் இந்த இடத்துல செல் வந்து கொடுத்துருக்கான். ஸோ 15 மினிட்ஸு. ஸோ 1 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணி, அதாவது இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணி நியூயார்க் செஷனில், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சப்ளை மார்க்கெட் எடுத்துகிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஆனால் நம்ம இந்த 1 மினிட்ல போய் பார்க்குவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இங்கே இந்த சப்ளை வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் வந்து ட்ரை பண்ண மாட்டோம். ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு செல் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு இருக்கு 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த லோ வந்து நான் டிஸ்கார்டில் கொடுத்துருக்கிறது இந்த இது டிமாண்ட்லேருந்து பை வந்து போகலான்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. எனக்கு வந்து இந்த லோ ஹண்ட் ஆயிடுவான் அப்படின்ட்டு தெரியும். இந்த லோ வந்து எடுத்துரும் அப்படின்ட்டு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நியூயார்க்கோட மூமெண்ட்டில் நமக்கு எங்கேயுமே இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது நமக்கு இந்த லோ ஹண்ட் ஆகிறதுக்கு, ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து டிமாண்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கலாம்னா, 5 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் எடுத்திருக்கு. ஆனால் ரீஃபண்ட்மெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் 15 மினிட்ஸ் பிரேக் ஆகலை. ஸோ 5 மினிட்லேயே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹையை மார்க்கெட் எடுத்துட்டானா நம்ம பை வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஹையை எடுத்துட்டானா கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிபி. இது ஒரு மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ சோச் நடந்தா இப்போது இன்னொரு மூமெண்ட் வந்து சொல்கிறேன். ஸோ 1 ஹவரில் செஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவரில் இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர், அது இல்லாமல் 1 ஹவரில் இந்த ஹை ஸ்வீப். 4 ஹவரில் ஒன்ஸ் பார்த்தலாம். 4 ஹவரில் ஹை ஸ்வீப் 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் பண்ணனால இது பிஓஎஸ்ன்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் 15 மினிட்ஸில் இங்கேருந்து பை வந்து பண்ணலாம். இவ்வளோ தூரம் பை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்வீப் பண்ணியிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த லோவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். கீழே வந்து சோச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம 15 மினிட்ஸில் இன்கேஸ் இந்த லோவை எடுத்துருந்துச்சுன்னா சோச்சாக கன்சிடர் பண்ணிட்டு நம்ம செல் வந்து பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் இந்த டிமாண்டே ஃபெயிலியர் பண்ணாமல் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 5 மினிட்ல நமக்கு சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ 5 மினிட்ல சோச் நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இது ரெண்டும் வந்து டிமாண்டு. ஸோ இதுவும் டிமாண்டு தான், இதுவும் டிமாண்டு. ஓகேங்களா? ரெண்டுமே டிமாண்டு. ஸோ 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்ட் ஓவரால் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண லோவை ஒரு டிமாண்டாக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஆனால் இது நைட் டைம் மார்க்கெட் அப்படின்றனால, செஷன்ஸ் வித்தவுட் செஷன்ஸ் அப்படின்றனால கொஞ்சம் உஷாராக தான் போகணும். ரிஸ்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த என்ட்ரியில் லாஸ் ஆனால் கூட நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா செஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த லோவை இப்போ இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க்கெட் ஸ்வீப் வந்து பண்ணிடுச்சு. ஸோ நம்ம கிளாஸ் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல லோ ஹண்ட் ஆக போகிறது முன்னாடியே தெரிஞ்சிடும்.
ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் டீச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹண்ட்டு. இப்போ 15 மினிட்ஸ்ல ஹண்ட்டு, 5 மினிட்ல சோச்சு. ஸோ 5 மினிட்ல சோச்சு, 1 மினிட்லயும் பார்த்தீங்கன்னாலும் சோச் தான். ஸோ 15 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டிமாண்ட்ல பை வந்து பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் லோக்கு இந்த லோக்கு கீழ எஸ்எல் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. டிபி இந்த ஹையை வந்து கொடுத்துடலாம் 1:3.9. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இருந்தாலும் இது வந்து இப்போதைக்கு சோச் தான். ஓகேங்களா? ஆனால் இது எஸ்எல் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து ஹை தான். ஏன்னா இது வந்து ஒரு நைட் டைம் மார்க்கெட், நமக்கு லிக்விடிட்டி கிடையாது, அது இல்லாமல் செஷன்ஸும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இருந்தாலும் ஒரு நல்ல ரிஸ்க் ஆனாலும் எனக்கு என்ன பாதிக்காத அளவுக்குன்னு ஒரு அளவில் ஒரு ரிஸ்க் வந்து நான் இந்த இடத்துல எடுத்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. 1 ஹவரில் இது ஒரு டிமாண்டு. இதுக்கு கீழே டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் இதை ரிமூவ் பண்ணிடலாம். மார்க்கெட் நமக்கு எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, 15 மினிட்ஸில் டிமாண்ட் இருக்கா? இந்த லோக்கு கீழே டிமாண்ட் இருக்குது. இங்கெல்லாம் டிமாண்டு தான். ஆனால் இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, 5 மினிட். ஸோ ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போது இன்கேஸ் நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டான் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இந்த லோ சோச்சாக வந்து மாறிடும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை நமக்கு ஹைலி வேலிட் செல்லுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்வீப் பண்ணிட்டு வருது இந்த ஹையை. அப்போ இது ஹைலி வேலிட். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் நடக்கும்போது வீடியோ போட்டுடலாம். இப்போ அதை பற்றி பேச வேணாம். ஸோ இங்கேருந்து நம்ம பை வந்து போகலாம். இங்கேருந்து ஸோ இங்கேருந்து பை வந்து போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு கன்சிடராக இல்லை. ஏன்னா இந்த ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு, அதாவது மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு எனக்கு 1:3 அப்படின்றது எனக்கு கன்சிடராக இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுறேன். ஸோ 15 மினிட்ஸில் இந்த இடத்துல 15 மினிட்ஸ் டிமாண்ட் இருக்குது. ஸோ 5 மினிட்ல என்ன பண்ணுறேன்? ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துட்டு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வரட்டும். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லைனா ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? எஸ்எல் அண்ட் என்ட்ரி பாயிண்ட்டை கம்மி பண்ண போகிறேன். இப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்து கொஞ்சம் ரிஸ்க்கையும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் எஸ்எல் போகிற என்ட்ரி இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஹை வரைக்கும் இப்போது நான் கொடுக்குறேன். ஸோ அதே மூமெண்ட் தான், அதே டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அதே டிஸ்டன்ஸ். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் மார்க்கெட், அதே தூரம் தான் போகுது. இப்போ நமக்கு 1:13 கூட வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் எகைன் இந்த நைட்டே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து பை இருக்குது. ஸோ செல் போனாலும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகே, யூரோஎஸ்டி என்ன பண்ணியிருக்கான்? லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ நான் யூரோஎஸ்டியில் ட்ரேடு வந்து இன்றைக்கி பண்ணலை. ஏன்னா இந்த ஒன் வீக்காக நான் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனாக பிஸியாக இருக்கேன், ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன்.
ஸோ அதே மாதிரி ட்ரேடு வந்து பண்ணலை. ஸோ எஸ்டர்டே வீடியோவில் ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது அப்படின்ட்டு இதை நோட் பண்ணேன். ஆக்சுவலாக இன்னொரு சப்ளைவும் இருந்திருக்கு, நான் சரியாக பார்க்கல. ஸோ பிஸியாக இருக்கனால நான் ட்ரேட் பண்ண முடியாதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்னால் நோட் பண்ண முடியல. ஸோ இந்த சப்ளையும் வேலிட் தான். ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் ஏஷியனுக்கு மேலே தான் இருக்குது மார்க்கெட், சரி சப்ளை. அப்போ இதுவும் வேலிட் தான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அழகாக டேப் பண்ணி எஸ்டர்டே நான் சொன்ன அதே டிமாண்டில் போயிட்டு டிபி வந்து ஹிட் பண்ணிட்டான். ஸோ நான் இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இந்த டிமாண்ட் சொன்னேன். ஆக்சுவலாக இது வந்து டிமாண்ட் கிடையாது, இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இது வந்து டிமாண்ட் கிடையாது. ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எது டிமாண்டுன்னு. ஸோ இது இன்டியூஸ்மெண்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் டிமாண்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ட்ரி போயிருந்தா எங்கே என்ட்ரி போயிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ட்ரி போயிருப்போம். ஸோ 2 சப்ளை பக்கத்துலேயே இருக்குன்றனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டிபி வந்து கொடுக்குறதா இருந்தால் நம்ம இங்கே தான் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த சப்ளை வரைக்கும் மேலே போவான். ஓகேங்களா? அப்போது இது ஃபுல்லாகவே ஒரு பர்ஃபெக்டான லிக்விடிட்டியாக வந்துடும். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு, அதாவது 4 ஹவர்னுடைய இந்த சப்ளையில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வரையும் என்னால் சரியாக ட்ரேட் பண்ண முடியாது. நான் மார்னிங் பார்த்துட்டு உடனே செட் பண்ணிவிட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் விஷயமா கொஞ்சம் ஒரு 1 வீக்காக ட்ரேட் வந்து பண்ண முடியல. 2 வீக்ஸ் ஆக்சுவலாக லாஸ்ட்டு வீக்லேருந்து நான் சரியாக ட்ரேட் வந்து பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ட்ரேடு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த டிமாண்ட் 1 ஹவர், ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கலாம். இப்போ நைட்டு இப்போவே ஏதாவது ட்ரேடு வந்து பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரல. அப்போ நம்ம 5 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இங்கே தான் வரணும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்ம கீழே டிமாண்ட் நோட் பண்ணி பை வந்து பண்ண முடியும். அப்படி பை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கே பை பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ளை பற்றிலாம் தெரியலனா ப்ரீவியஸ் யூரோஎஸ்டி வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் நமக்கு வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய ஜோனை வந்து எடுக்கணும். எடுத்துச்சுன்னா நம்ம 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இல்லைனா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நமக்கு இந்த ஹையை வந்து எடுக்கணும். இந்த ஹை எடுத்தால் தான் ஒரு பிளான் வந்து கிடைக்கும். ஸோ யூரோஎஸ்டியில் இதான் வந்து பிளானு. ஸோ கோல்டில் நமக்கு இந்த இடத்துல பை வந்து போகலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மூமெண்ட்டில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. இந்த மூமெண்ட்டில் இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால மார்க்கெட் இந்த லோவை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கான். ஏன் அது இன்னும் கீழே வந்து எடுக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டிமாண்ட் வந்து கீழே இல்லை. 1 ஹவரில் ப்ராப்பரான டிமாண்ட் வந்து கீழே இல்லை. ஸோ அதனால தான் இங்கேருந்தே மேலே போயிட்டுருக்கான். ஸோ சொல்ல முடியாது, நமக்கு இங்கேருந்தும் கீழேயும் அடிக்கலாம். ஸோ அப்போ கீழே போனால் என்ன பண்ணணும் அப்படின்றதும் ஒரு பிளான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் இல்லை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து சுச்சுவேஷன் நமக்கு சரியில்லை. ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இதை வந்து கட் பண்ணிடு. ஸோ நோ ப்ராஃபிட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.